மனைவி அதுக்கான முக்கியத்துவத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? கொஞ்சம் கூட அவங்கள பத்தி கவலையே படாம இருந்தா எப்படி? எனக்கு உடம்பு சரியில்ல, அம்மாக்காக எங்க வீட்ல இருக்கேன், எனக்கு உடம்பு குணமான உடனே நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்க போற வரைக்கும் அவங்க வாசல்லையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கோபிய தனிய கூட்டி போட்டு சொல்லுறாங்க. ராதிகா, உங்க மனைவி நீங்க விருப்பப்பட்டு போராடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க மனைவி அதுக்கான முக்கியத்துவத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? கொஞ்சம் கூட அவங்கள பத்தி கவலையே படாம இருந்தா எப்படி? எனக்கு உடம்பு சரியில்ல, அம்மாக்காக எங்க வீட்ல இருக்கேன், எனக்கு உடம்பு குணமான உடனே நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்க போற வரைக்கும் அவங்க வாசல்லையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாத்தீங்கன்னா அப்போ கோபி சொல்லுறாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்கியானு மயுவோட பர்த்டேக்கு கூட நீங்க போக முடியல, ராதிகா கூட சரியா பேசவும் முடியல. ஆனா உங்க அம்மா கூட சேர்ந்துகிட்டு ஜாலியா ஊர் சுத்த மட்டும் முடியுது. எப்படி உங்களால எந்த கவலையுமே இல்லாம இருக்க முடியுது? எப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்க முடியுது? அப்படின்னு பாக்யா சொல்லுறாங்க. அப்போ கோபி, நான் என்ன பண்றது, அம்மா தான் ஏதோ வேண்டுதல் உடனே போய் ஆகணும்னு சொன்னாங்க. பாக்யா சொல்லுறாங்க, அம்மாவுக்காக நீங்க செய்யுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக அம்மா அம்மா அம்மான்னு எப்பவும் இருக்கணும்னு இல்ல. நாளைக்கே இனியாவுக்கு கல்யாணம் ஆகும். அவள் கல்யாணம் பண்ணிக்கிற பையனும் இப்படியே அவளை பத்தி கவலைப்படாம அவன் அம்மாவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவப்படுவீங்களா? இல்ல என்ன மாதிரியே இருக்கானேன்னு சந்தோஷப்படுவீங்களா? உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ நான் யாரும் இல்லதான். ஆனா நீங்க உயிருள்ள ஒரு மனுஷியோட உணர்வுகளோட விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்கள பத்தி எந்தவிதமான கவலை இல்லாம இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சுயநலவாதி மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்லுறாங்க. அப்போ கோபி சொல்லுறாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்கியானு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல தேவைப்படுறது எல்லாம் கிடைச்சிருக்கு. ராதிகா எங்க போயிட போறாங்க? எப்ப வேணாலும் அவங்க கிட்ட திரும்ப போய்க்கலாம். ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இப்படியெல்லாம் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எப்போ திரும்ப போனாலும் அவங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. மிஸ்டர் கோபிநாத், இன்னைக்கு வீட்டை விட்டு போனவங்க நாளைக்கே உங்க வாழ்க்கையை விட்டும் கூட போகலாம். ராதிகா ரொம்ப விரக்தியா பேசுறாங்க. வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்னு இருக்கான்னு கோபிய திட்டுறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.